உஸ்தாதின் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த காணொலியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரபு கவிஞரான கண்ணதாசனை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா. சரியா? இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927லேருந்து 1981 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். இவர் பிறந்த ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா, இவருடைய பிறந்த ஊர் வந்து சிறு கூடல்பட்டி. அது இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம். சரி, இவருடைய பெற்றோருடைய பெயர் தந்தை சாத்தப்பன் அவர்கள், தாய் விசாலாட்சி அம்மையார். இது இவருடைய அடிப்படையான விஷயங்கள். கண்ணதாசனுடைய புனைப்பெயர்கள் என்னவாக இருந்தது, அவர் என்னென்ன புனைப்பெயர்கள் எல்லாம் தன்னுடைய எழுத்துக்களை எழுதினார், எங்கெல்லாம் எழுதினார், எதெல்லாம் புனைப்பெயராக பயன்படுத்தினார் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து காரை முத்துப்புலவர், பார்வதிநாதன், வணங்காமுடி, துப்பாக்கி, கமகப்பிரியா, ஆரோக்கியசாமி, இதெல்லாம் அவருடைய புனைப்பெயர்கள். எப்படி பாரதியார் வந்து தன்னுடைய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் தன்னுடைய எழுத்துக்களால் தன்னுடைய நண்பர்களுக்கும் சரி தனக்கும் சரி எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது ஆங்கிலேயர்களால் அப்படிங்கிறதுனால நிறைய புனைப்பெயர்கள் வச்சு எழுதினாங்களோ, அதே பழக்கம் அப்படியே நம்மளுடைய கவிஞர்களுக்கும் இன்று வரைக்கும் இருக்கிறது. சரியா? அதன் அடிப்படையில் இவர் தன்னுடைய புனைப்பெயர்களாக இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். அது போக அவருக்கு இன்னும் வேறு பெயர்கள் உண்டு. அது என்ன அப்படின்னா, இது கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்டவர், இதெல்லாம் மற்றவர்கள் அவருக்கு கொடுத்த பெயர்கள். சரியா? அவருடைய சிறப்பு, அவருடைய குணநலன்கள், அவருடைய இயல்பு, அவருடைய எழுத்தாற்றல், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மற்றவர்கள் சிறப்பு செய்வதற்காக அடைமொழி கொடுப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பெயர்கள் இதெல்லாம். கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்டவர். அவர் எழுதிய நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இங்கே ஓரளவுக்கு பட்டியலாக கொடுத்துருக்குறோம். இது எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த பட்டியலில் இருந்து எதை சேர்த்து படித்தா ஞாபகம் இருக்கிறதோ அப்படி பேராக படிச்சிங்கன்னா நம்மளுக்கு எளிதில் ஞாபகம் வச்சுக்க முடியும். வனவாசம், அம்பிகா, அர்த்தமுள்ள இந்து மதம், மனவாசம், அழகு தரிசனம், சந்தித்தேன் சிந்தித்தேன். சரியா? மாங்கனி, பகவத்கீதை விளக்க உரை, அனார்கலி, கவிதாஞ்சலி, ஸ்ரீ கிருஷ்ண கவசம், தெய்வ தரிசனம், பொன்மலை, பாரி மலைக்கொடி, பேனா நாட்டியம், இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் இல்லை. அதிலெல்லாம் சிறப்புகள் கொண்ட அந்த நூல்கள்லாம் இங்கே பட்டியலாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் அவருக்கு கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயரை பெறுவதற்கு காரணமாக அமைந்த முக்கியமான நூல்கள் இவையெல்லாம். அடுத்து அவர் எந்தெந்த இதழ்கள் எல்லாம் என்னெல்லாம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது. சரியா? தென்றல், சண்டமாருதம், முல்லை, தென்றல் திரை, கடிதம், திருமகள், கண்ணதாசன், மேதாவி, இயேசுகாவியம். அவர் இறுதியாக தன்னுடைய வாழ்நாளில் கடைசி காலகட்டத்தில் எழுதினது தான் எது? இந்த இயேசுகாவியம், திரை ஒளி. இந்த இயல்கள் அவர் இயற்றிய நூல்கள் இருக்கு இல்லையா, அந்த நூல்களின் வாயிலாக அவர் சாகித்ய அகாடமியும் பெற்றிருக்கிறார். அவர் பெற்ற விருதுகளும் மிக பல. சரியா? அவர் அதுபோக திரைப்பட படங்களுக்கும் பாடல்கள் இயற்றியுள்ளார். சரியா? அவருடைய திரைப்பட பாடல்கள் ரொம்ப பிரபலமானவை. இன்றும் நம்மளுடைய பழக்கத்தில் அவருடைய எழுத்துக்களை கேட்பதற்கு மனம் விரும்பக்கூடிய வகையில் அந்த திரைப்பட பாடல்கள் அமைந்திருக்கிறது. சரியா? நாவல்கள், சேரமான் காதலி, இது அவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுக் கொடுத்த நாவல். அடுத்து சிங்காரி பார்த்த சென்னை, குமரிக்கண்டம், ஆயிரங்கால் மண்டபம், ராஜ தண்டனை, விளக்கு மட்டுமா சிவப்பு, வேலன்குடி திருவிழா, ஊமையன் கோட்டை, இதெல்லாம் அவர் எழுதிய நாவல்கள். சரியா? இதில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது. சரியா? சிங்காரி பார்த்த சென்னை, குமரிக்கண்டம், ஆயிரங்கால் மண்டபம், ராஜதண்டனை, விளக்கு மட்டுமா சிவப்பு, வேலன்குடி திருவிழா, ஊமையன் கோட்டை, இதெல்லாம் அவர் எழுதிய நாவல்கள். அடுத்து திரைப்படத்துறையில் ஏறத்தாழ அவர் எத்தனை வருடங்கள் தன்னுடைய திரைப்பட பாடல்களை இயற்றியிருக்கிறார் திரைப்படங்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வருடங்கள். சரியா? இவர் திரைத்துறை சார்ந்து பணியாற்றியவர். இவருடைய பாடல்களுக்கு தனி ரசிகர் கூட்டம் இன்றும் உண்டு. அந்த அளவுக்கு இவருடைய எழுத்துக்கள் திரைப்பட பாடல்கள் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து கவிஞர் கண்ணதாசன் கடைசியாக எழுதிய பாடல் என்ன அப்படின்னா, அந்த பாடலை யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்னா பாடகர் இயேசுதாசன் இருக்காங்க இல்லையா, அவர் பாடியிருக்கிறார். பாடகர் இயேசுதாஸ் அவர்களின் குரலில் அமைந்த கண்ணே கலைமான அப்படிங்கிற பாடல் தான் அவர் இறுதியாக எழுதினார். அதுக்கப்புறம் அவர் திரைப்பட பாடல்கள் எழுதலை. சரியா?
கண்ணதாசன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய படங்கள் எதெல்லாம், அதனுடைய ஆண்டுகள் எதெல்லாம் அப்படிங்கிறத அடுத்த பட்டியல் கொடுத்துருக்குறோம். ஏன்னா அவர் 35 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கிறார், திரைத்துறையில் பணியாற்றி இருக்கிறார். பாடகராக, வசனங்கள் எழுதக்கூடியவராக, சில படங்களில் நடிக்கவும் செய்திருக்கிறார். சரியா? அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் அவர் எழுதின எந்தெந்த திரைப்படங்கள், எந்தெந்த வருடங்கள் அவர் என்னெல்லாம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத இங்கே பட்டியலிட்டு கொடுத்துருக்குறாங்க. இல்லற ஜோதி அப்படிங்கிற படத்துக்கு 1954 அவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் மதுரை வீரன் 1956, அதான் வருஷப்படி தான் கொடுத்துருக்கு. 56, 57, 58, 60, 61. அப்போ இந்த வரிசைப்படி நம்ம அந்த வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். அது போக இல்லற ஜோதி, மதுரை வீரன், நானே ராஜா, தென்னாலிராமன், மாலையிட்ட மங்கை, மன்னாதி மன்னன், திருடாதே, இதை அப்படியே ரைமிங்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இந்த வருஷங்களும் இந்த 54ல் இல்லற ஜோதி, 56ல் மதுரை வீரன், 56ல் நானே ராஜா, மதுரை வீரன், 56, அதாவது ஒரே வருஷத்தில் ரெண்டு திரைப்படங்களுக்கு எழுதியிருக்கிறார். அது என்னெல்லாம் அப்படின்னா மதுரை வீரன், நானே ராஜா. அடுத்து 57ல் தெனாலிராமன், அடுத்து 58ல் மாலையிட்ட மங்கை, அடுத்து 60ல் மன்னாதி மன்னன், 61ல் திருடாதே. இது எல்லாமே அவர் திரைப்படங்களில் அவர் எழுதிய, கண்ணதாசன் கதை எழுதியிருக்கிறார், வசனம் எழுதியிருக்கிறார், பாடல் இயற்றியிருக்கிறார். அது எல்லாத்தையும் எந்தெந்த பாடல்கள் படங்களில் செய்திருக்கிறாரோ அது வருஷப்படி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய சிறப்பு மேற்கோள்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, காலை குளித்து எழுந்து கருஞ்சாந்து பொட்டிட்டு கருநாக பாம்பெனவே கார் கூந்தல் பின்னலிட்டு, இது அவருடைய எழுத்துக்களுக்கு அவருடைய சான்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்போ சிலப்பதிகாரம் எடுத்துட்டோன்னா அதுக்கு உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்துவார் அப்படின்ற அந்த குறிப்பு அடைமொழி ரொம்ப, இது சொன்னோடனே இது சிலப்பதிகாரத்தில் வந்தது அப்படின்னு அந்த கூற்று நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? அது மாதிரி கண்ணதாசனுடைய சிறப்பு மேற்கோள்களாக இது இருந்தன. இது என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை பற்றி அவர் வர்ணித்து எழுதின மிக சிறப்பாக எல்லோராலும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு எல்லாருக்கும் பிடித்த ஒரு கூற்றாக இருந்த மேற்கோளாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கரு நாக பாம்பெனவே கார் கூந்தல் பின்னலிட்டு அப்படின்னா, ஒரு பெண் காலையில் எழுந்திருச்சு குளிச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பொட்டுட்டு இருக்காங்க, அவங்களுடைய பின்னல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஓமையோடு சொல்லியிருக்கிறார். சரியா? அடுத்து போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் அப்படிங்கிறது அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு மேற்கோள். இன்றைக்கும் சொல்கிறவங்க சொல்லட்டும், நான் போகிற வழியில் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறோம் இல்லையா? அந்த கூற்றை அடித்தளமாக கொண்டது அவருடைய கூற்று. அடுத்து வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, இது ஒரு திரைப்பட பாடலாகவும் இருக்கிறது. சரியா? இந்த மேற்கோள். காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரே, மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா அப்படிங்கிற, அதாவது அம்மாவுக்கான மேற்கோள்கள். இது அம்மாவுக்கு இணையாக வேறு எதுவும் பண்ண முடியாது. அம்மாங்கிறத அவங்க ஒருத்தங்க மட்டும்தான், வேற எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றலாம். ஆனால் அம்மாங்கிற அந்த உறவு தவிர வேற யாருக்கும் அந்த உறவை கொடுக்க முடியாது, உருவாக்கவும் முடியாது அப்படிங்கிறதுக்கு அம்மாவுக்காக அவர் சொன்ன மேற்கோள்கள். இந்த காணொலியில் கண்ணதாசன் அவர்களுடைய குறிப்புகளை பற்றி பார்த்தா, அதாவது மரபு கவிஞரான கண்ணதாசன் கவிதைகள் எதிலெல்லாம் இயற்றப்பட்டு இருக்கு, என்ன நூல்கள்லாம் இயற்றியிருக்கிறார், நாவல் என்ன எழுதியிருக்கிறார், அவர் திரைப்படங்களில் என்னவாறு பணியாற்றியிருக்கிறார், அவருக்கு கிடைத்த சிறப்புகள் என்ன, அவருடைய மேற்கோள்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கவிஞரை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.